அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 29. எங்கும் நிறைந்தார். இந்த உலகில் சர்வ நிச்சயமாக ஒன்று உண்டென்றால் அது மரணம். பிறப்பு அது நம்மை கடந்து சென்று விட்டது. இனி அது விஷயமாக நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை. மரணம் அது நம் கண் முன் நிற்கிறது. பிறந்த ஒவ்வொருவரும் அதனை எதிர்கொண்டே தீர வேண்டும். பிறந்த ஒவ்வொருவரையும் மரணத்தை நோக்கி உந்தி தள்ளிக்கொண்டே விரைகிறது காலம் என்னும் மாபெரும் இயந்திரம். அதன் ஆற்றல்தான் எத்தனை! தன் சுழற்சியில்தான் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது. ஏதோ சாதாரணமான எந்த சக்தியுமில்லாத ஒன்றுபோல் காலம் தன்னை காட்டிக்கொள்கிறது. ஆனால் உண்மையில் அதுதான் மனித வாழ்வை ஒரு வாள் போல் ஒரு கணம் கூட இடையிடின்றே அறுத்து கொண்டிருக்கிறது. காலம் என்ற இந்த வல்லமை மிக்க கருவியை இயற்கை அனைவரிடமும் சமமாக கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வேறு எல்லாம் அது சூழ்நிலையாகட்டும், உணவு, உடை, உறையுள் என்ற எதுவுமாகட்டும், மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றன. காலம் மட்டும் அனைவருக்கும் ஒன்றே. இந்த காலம் என்னும் மாயக்கருவியை சரியாக கையாள தெரிந்தவனை மரணம் அணுகுவதில்லை. அவனை மரணத்தை நோக்கி உந்தி தள்ளுவதற்கான ஆற்றலை காலம் இழந்து விடுகிறது. அவனுக்கு காலம் அடிபணிகிறது. அவன் காலத்தை வெல்கிறான். நீர்க்குமிழிகள் போல் கோடான கோடி பேர் தோன்றி மறைந்துவிட்ட இந்த மனித வரலாற்றில் இவ்வாறு காலத்தை வென்று நிற்கின்ற சிலரை நாம் காண்கிறோம். இதுவரை நாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வரலாறு அத்தகைய ஒன்றுதான். ஆம், அன்னை காலத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். அவர் காசியில் இருந்தபோது ஒரு நாள் சுரபாலா வழக்கம்போல் அன்னையை திட்டியபடியே, நீ செத்து தொலை, எப்போதுதான் செத்து தொலைவாயோ என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட அன்னை அமைதியாக சிரித்தார். பின்னர், பாவம் இவள், எனக்கு மரணமே கிடையாது என்பது இவளுக்கு தெரியவில்லை என்றார். அவர் பூமியிலிருந்து மறைந்து ஆண்டுகள் பல கடந்துவிட்டன. ஆனால் இன்றும் நாம் அவரது நினைவுகளை புனிதமாக போற்றுகிறோம் என்றால் அவர் நம்முடன் வாழ்ந்து வருகிறார் என்றுதானே பொருள். 2 நூற்றாண்டுகளுக்கு முன் பாங்குரா மாவட்டத்தின் வரைபடத்தில் கூட இடம்பெற முடியாத ஒரு குக்கிராமமான ஜெயராம்பாடி இன்று உலகெங்கிலுமிருந்து மக்கள் நாடி வருகின்ற ஒரு புனித தலமாக உள்ளது என்றால் அன்னை இன்றும் வாழ்ந்து வருவதால் அல்லவா? ஆனால் உடல் அழிவது இயற்கை. பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றிய உடல் மீண்டும் அவற்றுக்குள் கலந்தே தீர வேண்டும். இது இயற்கை நியதி. அன்னையின் திருவுடலும் இந்த நியதிக்கு ஏற்ப அதன் அழிவை நோக்கி செல்லவே செய்தது. அன்னை 1919 ஜூலை இறுதியில் கோயல்பாராவிலிருந்து ஜெயராம்பாடி சென்றது வரை, அதாவது 65ஆம் வயது வரை அவரது வாழ்வை தொடர்ந்து வந்துவிட்டோம். எத்தனை தவம், என்ன உழைப்பு, என்ன அலைச்சல்! நோயற்ற உடல் கூட நலிந்துவிடும். சதா காலமும் பல்வேறு நோய்களுடன் போராடியவாறே வாழ்ந்த அன்னையின் திருவுடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? ஜெயராம்பாடி மலேரியாவுக்கு பெயர் போன இடம். சிகிச்சைக்கும் பெரிய வசதிகள் அங்கு இல்லை. எனவே இளமையிலிருந்தே அடிக்கடி மலேரியாவின் தாக்குதலுக்கு ஆளானார் அன்னை. அத்துடன் வயிற்றுக்கடுப்பு, சீதபேதி போன்ற நோய்களும் அவ்வப்போது அவரை வாட்டியது. தட்சிணேஸ்வர நாட்களில் கீழ்வாதமும் சேர்ந்து கொண்டது. இதன் காரணமாக அன்னை வாழ்நாள் முழுவதும் விந்தியே நடக்க வேண்டியிருந்தது. இதனை அன்னை ஒருமுறை வேடிக்கையாக குறிப்பிடுவதுண்டு. பக்தர் ஒருவர் அன்னையை புகழ்ந்து, அம்மா, வருங்காலத்தில் உங்களை எண்ணற்றோர் நினைவு கூர்வார்கள் என்றார். அதற்கு அன்னை சிரித்தவாறே, ஆமாம், குள்ளமாக ஒருத்தி இருந்தாள், விந்தி நடப்பாள் என்று நினைவு கூர்வார்கள் என்றார். குருதேவரின் மறைவுக்கு பிறகு அன்னையின் கடுமையான தவ வாழ்வை கண்டோம். ராது அன்னையின் வாழ்வில் வந்த பிறகோ சொல்லவே வேண்டாம். அவளை பராமரிப்பதற்காக அன்னை பட்ட பாடு அவரது உடல்நலத்தை மேலும் சீர்குலைத்தது. இவை அனைத்திற்கும் மேலாக அன்னையே அடிக்கடி குறிப்பிடுவதான பிறர் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுதல், இதன் காரணமாக அன்னை அனுபவித்த உடல் நோய்கள் ஏராளம்.
ஆனால் இவற்றை அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டதே இல்லை. மாறாக ராதுவின் சிகிச்சைகளுக்காகவே அவர் பெரிதும் கவலைப்பட்டார். அது மட்டுமின்றி சீடர்களிடம், என் உடல்நிலையை பற்றி சரத்திற்கு எழுதிவிடாதீர்கள், தீட்சைக்கு வருபவர்களை அவன் தடுத்து விடுவான் என்பார். அத்தகைய கருணைக்கடலாக இருந்தார் அவர். பின்னாளில் காய்ச்சல் தொடர்ந்து அன்னையை வாட்டத் தொடங்கியது. 1917 ஒருமுறை அவர் கோயல்பாராவில் தங்கியிருந்தார். அப்போது ஒரு நாள் அங்கே ஆலங்கட்டி மழை பெய்தது. அதை பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்து கொண்டு பனிக்கட்டிகளை பொறுக்கி சேர்ப்பதும் உருவங்களை செய்வதுமாக சிறுமிகளோடு சிறுமியாக விளையாடி கழித்தார் அன்னை. விளைவு ஜுரம் மிகவும் அதிகமாகிவிட்டது. எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. சுவாமி சாரதானந்தர் டாக்டர்களுடன் விரைந்தார். தெய்வாதீனமாக அன்னை அப்போது பிழைத்தார். இப்போது கோயல்பாராவிலிருந்து வந்த பிறகு அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடமாகியது. காய்ச்சல் அடிக்கடி வர ஆரம்பித்தது. அங்குள்ள டாக்டர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அன்னையை உதுபோதன் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தார் சாரதானந்தர். பிப்ரவரி 24 நாள் செவ்வாய்க்கிழமை அன்னை புறப்படுவதாக ஏற்பாடாயிற்று. விடைபெறும் நோக்கத்துடனோ என்னவோ புறப்படுவதற்கு 2 நாள் முன்பு அன்னை சிம்மவாகினி கோவிலுக்கு சென்றார். போய் வருவதற்குள் மிகவும் சிரமப்பட்டார். புறப்படுகின்ற அன்று காலையில் புண்ணிய புகூர் படிக்கட்டில் கால் தவறி விழுந்துவிட்டார். இவ்வாறு 6 மாதங்கள் தளர்ந்த நிலையில் ஜெயராம்பாடியில் தங்கிவிட்டு அன்னை கல்கத்தா புறப்பட்டார். அவருடன் வழக்கம்போல் ராது, சுரபாலா, மாக்கு, நளினி மற்றும் பிரம்மச்சாரி வரதர் ஆகியோரும் வேறு ஓரிரு பக்திகளும் சென்றனர். அன்னை புறப்பட்ட காட்சி காண்பவர் நெஞ்சங்களை எல்லாம் துயரில் ஆழ்த்துவதாக இருந்தது. இது பிறந்தகத்திற்கு பிரியா விடை என்பதை அன்னையும் அறிந்திருக்க வேண்டும். அன்னை புறப்பட துவங்கியதும் அந்த சின்னஞ்சிறு கிராம மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். இவ்வளவு நாட்கள் நிழல் தந்து பெற்ற தாயினும் பெரும் தாயாக இருந்த அன்னை இப்போது நடக்கவும் முடியாதவராய் தளர்ந்து போய் ஊரை விட்டு செல்கிறார். இந்த காட்சியை கள்ளம் கபடமற்ற அந்த கிராம மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களின் கண்கள் அருவிகள் ஆயின. அம்மா, எங்களை மறந்து விடாதீர்கள், நோய் குணமாகி சீக்கிரமாக வந்துவிடுங்கள் என்று தழுதழுத்த குரலில் வேண்டிக் கொண்டார்கள். அன்னை தாம் வழிபட்டு வந்த குருதேவரின் படத்தை துணியில் சுற்றி பெட்டி ஒன்றில் வைத்துவிட்டு, எல்லாம் குருதேவரின் திருவுள்ளம் போல் நடக்கும், நான் உங்களை எல்லாம் மறக்க முடியுமா என்றார். பின்னர் எழுந்து வாசலை கடந்து வெளியே வந்தார். அதன்பின் கிராம தெய்வங்களான சிம்மவாகினியையும் மற்ற தெய்வங்களையும் பெயர் சொல்லி அழைத்து வணங்கினார். பின்னர் மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கினார். பிரசன்னரின் மனைவி வெளியில் தன் வீட்டிற்கு முன்னால் அன்னையின் திருப்பாதங்களை கழுவி வழிபட தயாராக நின்றார். அது நிறைவுற்றதும் சிறிது இனிப்பும் தண்ணீரும் உட்கொண்டார். சிம்மவாகினி முதலான தெய்வங்கள் உறைவதால் ஊர் எல்லை வரை பல்லக்கை மறுத்துவிட்டு நடந்தே சென்றார். வழியில் யாத்ரா சித்ராயனையும் வணங்கி விடைபெற்று கொண்டார். கையெடுத்து கும்பிட்டபடியே நெடுநேரம் நின்றார். பின்னர் பல்லக்கில் ஏறி அமர்ந்தார். அன்னை அமர்ந்ததும் பல்லக்கு புறப்பட்டது. கிராம மக்கள் அதுவரை வந்து கண்ணீருடன் விடை கொடுத்தனர். ஜெயராம்பாடியை அன்னை மிகவும் நேசித்தார். தமது காலத்திற்கு பிறகு எண்ணற்ற தம் பிள்ளைகள் அங்கு வரப்போவதாகவும் அவருக்கு தெரியும். எனவேதான் ஒரு நாள் சுவாமி சாரதானந்தரிடம், மகனே, நான் மறைந்த பிறகு என்னை தேடி என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இங்கு வருவார்கள். வருகின்ற அவர்களுக்கு சிறிது உணவும் ஓய்வெடுத்துக் கொள்ள இடமும் கிடைக்குமாறு பார்த்துக்கொள் என்று கூறவும் செய்திருந்தார். இரவு நெடுநேரம் கழித்து அன்னையும் பிறரும் கோயல்பாரா சேர்ந்தனர். அன்று இரவு அங்கேயே தங்கினர். மறுநாள் காலை அங்கிருந்து புறப்பட்டனர். அப்போது வணங்கிய அனைவரையும் மனமாற ஆசீர்வதித்தார் அன்னை. தாம் வைத்திருந்த கைத்தடியையும் கொசுவலையையும் பிரம்மச்சாரி ககனிடம் கொடுத்து, இவை பிரசன்னனுடையது, அவனிடமே கொடுத்துவிடு என்று கூறினார். பிறந்தகத்தை சேர்ந்த அவை தம்மிடம் தங்கிவிடக்கூடாது என்று எண்ணினாரோ என்னவோ.
அன்னையின் உணர்வை புரிந்து கொண்டதாலோ அவரது அன்பில் கரைந்ததாலோ ககனின் கண்களில் நீர் மல்கியது. அதை கண்ட அன்னை, வருந்தாதே, சரத் இருக்கிறான், உங்களை கவனித்துக் கொள்வான் என்றார். கோதுல்பூர் வழியாக அன்று பகல் 2 மணிக்கு அனைவரும் விஷ்ணுபூரை அடைந்தனர். அங்கே சுரேஸ்வரர் சேன் என்ற பக்தரின் வீட்டில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் அங்கிருந்து ரயில் மூலம் கல்கத்தா புறப்பட்டனர். பிப்ரவரி 27 வெள்ளி இரவு 9 மணிக்கு வண்டி கல்கத்தாவை அடைந்தது. கல்கத்தா ரயில் நிலையத்தில் அன்னையை வரவேற்க யோகின்மாவும் கோலாப்மாவும் வேறு பல பக்தர்களும் வந்திருந்தனர். இளைத்து கருத்து வண்டியிலிருந்து இறங்கிய அன்னையை கண்டதும் அவர்கள் பெரும் அதிர்ச்சியும் சொல்ல முடியாத வேதனையும் அடைந்து, இது என்ன கோலம், அன்னையையா கூட்டி வந்திருக்கிறீர்கள்? எலும்பும் தோலுமாக அவர் ஒரு கரிக்கட்டையைப் போல் அல்லவா உள்ளார் என்று தங்களை மறந்து கோவிவிட்டனர். பின்னர் எல்லோருமாக உத்போதன் வந்து சேர்ந்தனர். தொடர்ந்த மாதங்களில் பயங்கர காய்ச்சலால் அன்னை மிகுந்த வேதனைப்பட்டார். அவர் கல்கத்தா வந்த அன்றே அன்னையின் வைத்தியத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை துவக்கினார் சாரதானந்தர். முதலில் ஹோமியோபதி சிகிச்சை செய்யப்பட்டது. டாக்டர் கஞ்சிலால் என்பவர் வந்து சிகிச்சை செய்தார். 2 வாரங்கள் கழிந்தும் எந்த பயனும் இல்லை. அதன் பின்னர் பிரபல ஆயுர்வேத மருத்துவரான ஷியாமாதாஸ் அழைக்கப்பட்டார். அவரது சிகிச்சை அன்னையின் காய்ச்சலை கொஞ்சம் தணித்தது. ஆனால் அவர் கொடுத்த மருந்து மிகவும் கசப்பாக இருந்தது. அந்த கசப்பின் காரணமாக நாள் முழுவதும் அன்னையால் வேறு எதையுமே சாப்பிட முடியவில்லை. ஆனால் அன்னையின் நோக்கி அந்த மருந்தை தவிர வேறு எதுவும் அவரிடம் இல்லை. இதனால் ஆங்கில மருத்துவத்தை நாடினார். பிரபல டாக்டர் பிபின் பிகாரி கோஷ் வரவழைக்கப்பட்டார். அவர் 1 மாதம் சிகிச்சை செய்தார். பின்னர் அவரது ஆலோசனைப்படி மற்றொரு சிறந்த டாக்டரான பிரதான் போஸ் மற்றும் ஓரிரு டாக்டர்களையும் அழைத்து சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை. அன்னையின் ஜுரம் தங்கள் சிகிச்சையின் எல்லையை தாண்டுவதைக் கண்ட அவர்கள் ஆராய்ந்து, அது வெயில் மிகுந்த இடங்களில் வருகின்ற மலேரியா போன்ற ஒரு கொடிய காய்ச்சல் என்பதை கண்டறிந்தனர். அந்த நாட்களில் இந்த நோய்க்கு சிகிச்சை எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆங்கில மருத்துவர்கள் கையை விரித்துவிட்டனர். எனவே பழையபடி ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைகள் தொடரப்பட்டன. இந்த 3 வகை சிகிச்சைகளுடன் சாந்தி, ஸ்வத்தியயனம் போன்ற சடங்குகளுக்கும் ஏற்பாடு செய்தார் சாரதானந்தர். ஆனால் அன்னையின் ஜுரம் அனைத்திற்கும் போக்கு காட்டுவதாக இருந்தது. நோயின் ஆரம்ப காலத்தில் மாலை நேரத்தில் மட்டுமே காய்ச்சல் வரும், இரவில் குறைந்துவிடும். ஆனால் பிறகு காய்ச்சல் காலையிலும் மாலையிலும் வரலாயிற்று. சில வேளைகளில் 103 டிகிரியையும் எட்டியது. இதையும் தாண்டும்போது அன்னை நினைவிழந்து விடுவார். இதோடு உடம்பு முழுவதும் பொறுக்க முடியாத எரிச்சல் வேறு. இந்த எரிச்சல் அளவு கடந்து போகும்போது ஏதாவது குளத்தில் சென்று மூழ்கி கிடக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்பார் அன்னை. அவரது இந்த எரிச்சல் தணிவதற்காக எப்போதும் ஒருவர் பக்கத்தில் நின்றபடியே விசிறிக்கொண்டோ அல்லது ஐஸை தங்கள் கையில் வைத்துக்கொண்டோ பின்னர் அன்னையின் திருவுடல் மீது தடவியவாறே இருப்பார்கள். ஐஸ் இல்லாமல் போனால் சூடு குறைவான தேகம் கொண்டவர்களின் வெற்றுடம்பில் தனது கையை வைத்துக் கொள்வார் அன்னை. அன்னைக்கு 2 பிரிவினர் சேவை செய்தனர். துறவியரும் பிரம்மச்சாரியரும் டாக்டர்களை அழைத்து வருதல், உணவு மற்றும் மருந்து முதலியவற்றை வாங்குதல், சில திரவ உணவுகளை தயாரித்தல், விசிறி விடுதல் போன்ற வேலைகளை செய்தனர். உணவு சமைத்தல், துணி துவைத்தல், படுக்கைகளை சுத்தம் செய்தல், உணவளித்தல் போன்றவற்றை பக்தைகள் செய்தனர். படுத்த படுக்கையாக கிடந்தும் இத்தனை வேதனைகளுக்கு இடையிலும் அனைவரையும் அன்பாக பேணினார் அன்னை. அதோடு தம்மை காண வருகின்ற பக்தர்கள் மற்றும் சீடர்களின் நலனை பற்றி அன்போடு விசாரிக்கவும் அவர்களுக்கு உணவு தரவும் அவர் தவறவே இல்லை. தம்மை கவனிப்பவர்களுக்காக வருகின்ற டாக்டர்களுக்கும் குருதேவரின் பிரசாதமான பழமும் இனிப்புகளும் தருவதில் மிகுந்த கவனமாக இருப்பார். உடல் எரிச்சலின் காரணமாக அன்னை வேதனைப்பட்டாலும் பக்தர்கள் அருகிலிருந்து விசிறுவார்கள். எரிச்சலுக்கு அது கொஞ்சம் இதமாக இருக்கும். ஆனால் யாரையும் நீண்ட நேரம் விசிற அனுமதிக்க மாட்டார். தமது நோயையும் பொறுத்து கொண்டு, குழந்தாய், உன் கை வலிக்கும், விசிறியது போதும் என்பார். தொடர்ந்து விசிறினால், மகனே, உன் கை வலிக்கும் என்ற எண்ணத்தால் என்னால் தூங்க முடியவில்லை, நிறுத்திவிடு என்பார்.
வேறு வழியின்றி விசிறுவதை நிறுத்த வேண்டியிருக்கும். ஒரு நாள் சீடர் ஒருவர் ரமணி என்னும் பெண் மூலம் அன்னைக்கு பனம்பழம் அனுப்பியிருந்தார். அவள் உதுபோதன் வந்தபோது அன்னை காய்ச்சலால் நினைவிழந்த நிலையில் படுத்திருந்தார். நினைவு வந்ததும் அவள் வந்து போனதை அறிந்த அன்னை மிகவும் வேதனைப்பட்டு, எவ்வளவு தூரம் கடந்து ஜெயராம்பாடியிலிருந்து அவள் கல்கத்தா வந்தாள், அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போய்விட்டதே, நான் மிகவும் வருத்தப்பட்டதாக அவளிடம் சொல்லுங்கள் என்று கூறினார். ஒரு நாள் ராம்லாலும் லட்சுமி தேவியும் அன்னையை காண வந்தனர். அவர்கள் திரும்பி போகும்போது எதுவும் கொடுக்க மறந்துவிட்டார் அன்னை. பின்னர் அதற்காக மிகவும் வருந்தினார். ஒருவர் மூலம் துணியும் 2 ரூபாயும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிய பிறகுதான் அவரால் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த கடுமையான காய்ச்சலின் போது கஞ்சியும் பாலும் பத்திய உணவும் சில வகை பழங்களும் அன்னைக்கு தரப்பட்டன. பொதுவாக அப்போது அவரது உடலில் சோகை படிய துவங்கியிருந்தது. எனவே இரத்தம் அதிகரிப்பதற்காக எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை நிறைய தரும்படி ஆயுர்வேத மருத்துவர் கூறினார். அன்னைக்கு உணவளித்து வந்தது சரளா என்ற சிஷ்யை. ஒரு நாள் அவள் அன்னைக்கு உணவு கொண்டு சென்றபோது ஹோமியோபதி மருத்துவரான கஞ்சிலால் வந்தார். உணவின் அளவை பார்த்ததும் அவரது முகம் கடுமையாக மாறியது. அன்னை அதிக உணவு சாப்பிடுவது நல்லதல்ல என்று அவர் நினைத்தார். எனவே அளவுக்கு அதிகமான உணவு தருவதற்காக சரளாவை கடுமையாக திட்டினார். இனிமேல் அவள் அன்னையை கவனிக்க வேண்டாம் என்றும் 2 நர்சுகளை அனுப்பி வைப்பதாகவும் கூறினார். அறையை விட்டு டாக்டர் வெளியே சென்றதும் அன்னை ஆறுதலான குரலில் சரளாவிடம், கஞ்சிலால் அர்த்தமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். நான் சாப்பிடுவதால் தானே நீ கொண்டு வருகிறாய். அவர் நர்சுகளை அனுப்புவதாக சொல்லியவற்றை பற்றி கவலைப்படாதே. அந்த பூட்ஸ் போட்ட பெண்களை நான் அருகிலேயே சேர்க்கப் போவதில்லை என்று கூறி சமாதானப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாப்பிட வேண்டும் என்று இருந்த சிறு ஆசையும் அன்னையிடமிருந்து போய்விட்டது. நீண்டகால நோயின் காரணமாக அன்னையின் இயல்பு ஒரு சிறிய பெண்ணின் இயல்பு போல் மாறிவிட்டது. கங்கைக்கு போக வேண்டும் என்று அவ்வப்போது கூறுவார். அழைத்து கொண்டு போவதாக யாராவது சொல்லும் வரை சாப்பிட மாட்டார். அது மட்டுமின்றி அவரை சாப்பிட வைப்பதும் பெரும் பாடாகியது. அவர் சாப்பிடாமல் பிடிவாதம் செய்யும்போது சாரதானந்தரை அழைக்கப் போவதாக சொன்னால் மட்டும், என் மகனை ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கூறி சாப்பிட்டு விடுவார். ஒரு நாள் இரவு நெடுநேரம் கடந்துவிட்டது. சரளா எவ்வளவோ முயன்றும் அன்னை சிறு குழந்தையைப் போல் சாப்பிட மறுத்து கொண்டிருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடு என்று சொல்வது, அது முடிந்ததும் அந்த குச்சியை அக்குளில் வைப்பது, இதுதான் உன் வேலை, இதை தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாது என்று கூறி எவ்வளவு சொல்லியும் சாப்பிட மறுத்துவிட்டார். சரளா வேறு வழியின்றி சாரதானந்தரை அழைப்பதாக கூறினாள். ஆனால் இம்முறை அந்த அஸ்திரம் பலனளிக்கவில்லை. கூப்பிடு, உன் கையால் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். கடைசியில் கீழ்த்தளத்தில் இருந்த சாரதானந்தரை அழைத்தாள் சரளா. சுவாமிகள் மாடிக்கு வந்தார். அவர் வந்ததும் அன்னை நடந்து கொண்ட முறை வியப்பை அளிப்பதாக இருந்தது. இதுநாள் வரை அன்னை முகத்தை திரையிட்டுக் கொள்ளாமல் சாரதானந்தர் முன் இருந்ததில்லை. அவரோடு நேருக்கு நேர் பேசவும் மாட்டார். யாராவது ஒருவர் மூலமே பேசுவார். ஆனால் இப்போது அவரை அருகில் வரும்படி அழைத்து தம் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். அவருடைய முகவாயை மிகுந்த பாசத்தோடு தொட்டு முத்தமிட்டு அவருடைய 2 கைகளையும் தமது கைகளில் வைத்துக்கொண்டு சிறு குழந்தையைப் போல் சரளாவை காட்டி, இவள் என்னை எப்படியெல்லாம் தொந்தரவு செய்கிறாள் தெரியுமா? எப்போது பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடு என்று உயிரை வாங்குகிறாள். அதை விட்டால் அந்த குச்சியை அக்குளில் வைத்துக்கொண்டு எடுக்கிறார். என்னை இப்படி இம்சிக்க வேண்டாம் என்று அவளுக்கு சொல் என்றார். சுவாமிகள் உடனே, அம்மா, இனிமேல் அவள் அப்படி செய்ய மாட்டாள் என்று ஆறுதல் கூறினார். சிறிது நேரம் கழிந்ததும், அம்மா, இரவு இவ்வளவு நேரமாகிவிட்டதே, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன் என்று மிகுந்த அன்புடன் கேட்டார். அன்னையும் சரி என்று தலையாட்டினார். உடனே சுவாமிகள் சரளாவிடம் உணவை ஊட்டுமாறு கூறினார். அன்னை அதை தடுத்து, வேண்டாம் வேண்டாம், அவள் கொடுக்க வேண்டாம், நீயே உன் கையால் கொடு என்றார்.
சுவாமிகளும் அன்னையின் வாயில் சிறிது சிறிதாக பாலை புகட்டினார். பிறகு பால் பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு, அம்மா, இப்போது இது போதும், கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் சாப்பிடலாம் என்று பரிவுடன் கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அன்னை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சரளாவையும் மற்றவர்களையும் பார்த்து, என் மகன் எவ்வளவு கனிவோடு பேசுகிறான். அம்மா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு சாப்பிடலாம். உங்களுக்கு ஏன் இப்படி பேச தெரியவில்லை? எப்போது பார்த்தாலும் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள், இதையே பேசுகிறீர்களே என்றார். பிறகு சுவாமிகளை பார்த்து மிகுந்த அன்போடு, மகனே, நீ நாளெல்லாம் உழைப்பவன். இந்த நள்ளிரவில் உன்னை இங்கே அழைத்து தொந்தரவு கொடுத்து விட்டார்கள். போய் ஓய்வெடுத்துக்கொள். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளாய் என்றார். கடந்த சுமார் 20 ஆண்டுகளாக அன்னையின் பொறுப்புகளை வகித்து அவரது பேரன்பிற்கு பாத்திரமாகியிருந்த சுவாமி சாரதானந்தரின் மனதில் குறை ஒன்று அரித்து கொண்டே இருந்தது. அன்னைக்கு நேரடி பணிவிடைகள் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம்தான் அது. இயல்பான கூச்ச சுவாபம் காரணமாக அவராக அதை செய்யவில்லை. எல்லோர் உள்ளங்களின் ஆசைகளையும் அறிந்து நிறைவேற்றுகின்ற கருணைக்கடலான அன்னை சுவாமிகளின் அந்த ஆசையை இப்படி நிறைவேற்றினார். என் மனத்துயரை விலக்கவே அன்னை என் சேவையை ஏற்றுக்கொண்டார் என்று பின்னர் சுவாமிகள் கூறினார். அது சரி சரளா, அன்னை தம்மை இப்படி விலக்கியதை அவளால் எப்படி பொறுக்க முடியும்? அன்னைக்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம் என்று எண்ணிய அவள் சாரதானந்தரிடம் சென்று நிலைமையை கூறி தனது பணியை மாற்றிக்கொண்டாள். சாதம் கொடுப்பது போன்ற பிற வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் பால் கொடுப்பதையும் ஜுரத்தை அளவிடுவதையும் வேறு யாராவது செய்யட்டும் என்று கூறினாள். சுவாமிகளும் அதனை ஏற்றுக்கொண்டார். அன்னை மறுநாளே இதை புரிந்து கொண்டார். சரளா வெளியே சென்றிருந்த போது சிஷ்யை ஒருத்தியிடம், என்ன சரளா என்னிடம் கோபித்து கொண்டு போய்விட்டாளா என்று கேட்டார். அதற்கு அந்த சிஷ்யை, ஏனம்மா, அவள் ஏன் உங்களிடம் கோபம் கொள்ள வேண்டும் என்று கூறினாள். அதற்கு அன்னை, இல்லை இல்லை, அவளுக்கு என் மீது கோபம்தான் என்றார். சிறிது நேரம் கழித்து சரளா வந்தாள். கண்டதுமே அன்னை அவளை அன்புடன் அழைத்து பாசத்தையெல்லாம் அள்ளி கொட்டுகின்ற குரலில், மகளே, என் மீது கோபமா என்று கேட்டார். நான் ஏன் உங்கள் மீது கோபம் கொள்ள வேண்டும் அம்மா என்று பதிலளித்தார் சரளா. அதற்கு அன்னை, கோபம் இல்லை என்றால் நீ ஏன் எனக்கு பால் தருவதில்லை? அந்த குச்சியை ஏன் என் அக்குளில் செருகுவதில்லை? மகளே, தொடர்ந்த நோய் எரிச்சலை உண்டாக்குகிறது. சில வேளைகளில் எதையோ நினைத்து எதையோ பேசிவிடுகிறேன். என் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றார். இவ்வாறு கூறிவிட்டு அவளது தலையை அப்படியே இழுத்து தம் மார்போடு அணைத்து கொண்டு அன்பொழுக தடவி கொடுத்தார். அன்னையின் அப்பழுக்கற்ற அன்பில் நனைந்த சரளா கேவி கேவி அழுதாள். அன்னைக்கு சரளாவிடம் ஒரு தனி அன்பு இருந்தது. குறிப்பாக அவளது ஆன்மீக வாழ்வில் அவர் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். ஏனெனில் இந்த சரளா பின்னாளில் ராமகிருஷ்ண இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் வகிக்கப் போவதை அன்னை அறிந்திருந்தார். எனவே அதற்கேற்ப அவளை வழிநடத்தினார். ஒரு நாள் அது பற்றி அவளிடமே கூறவும் செய்தார்.